ஒருத்தி தானே. இந்த வீட்டுக்குள்ள ஓடி ஆடிட்டு இருந்தவள ஒரேடி அந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டேன்ல. வார்த்தைக்கு வார்த்தை கௌரவம் முக்கியம் கௌரவம் முக்கியம்னு பேசிட்டு இருந்தியே. இப்ப அந்த கௌரவம் நம்ம வீட்டு வெளியில கிடக்குறது உனக்கு தெரியல. பட்டாமணியார் குடும்பத்துக்கு வேணும்னா அவரு புள்ளையா இல்லாம இருக்கலாம். எப்ப அவரும் தங்கச்சி கழுத்துல தாலிய கட்டி அவளுக்கு கொள்ளி வச்சாரோ அப்பவே அவர் நம்ம வீட்டு மருமக புள்ள. இனிமே அவர் அந்த மண்டபத்துல இருக்க கூடாது, நம்ம வீட்டுலதான் இருக்கணும். போய் கூட்டிட்டு வந்திருப்பா. மாப்பிள்ள, மாப்பிள்ளன்னு கூப்பிடுற தகுதி எனக்கு இல்லைனாலும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டியிருக்கீங்க. கூட பிறந்த அண்ணன் நான் அவ சாகணும்னு நினைச்சேன். மனுஷனா இருந்த நீங்க அவ வாழணும்னு நினைச்சீங்க. மன்னிப்புன்னு சொல்லி மனசை ஆத்திக்கிறத விட மாப்பிள்ளன்னு கூட்டு மனசை தேத்திக்கிறேன். தயவு செஞ்சு வாங்க மாப்பிள்ள, போலாம். மனுஷனா இருந்து நான் மன்னிச்சாலும் நான் மனசார நேசிச்ச என் ராசாத்தி என்ன மன்னிக்க மாட்டான். நாரப்பழுக இதுக்கு பேரு மாந்தோப்பா. 2 மாங்காய பிடிக்கிட்டீங்களாம் பார்த்தோம்னா மாங்காயம் காணா மனுஷனையும் காணா. ஐயா எல்லாம் காப்பாத்துங்க ஐயா. யாராவே யாரா காப்பாத்துக்கு தெரியுது? ஐயா நான் தான் ஐயா. அப்படியே வாங்க ஐயா. அந்தாண்ணா, ஓஹோ, போன மாசம் பெருமாளை தூக்கு பிடிச்சி செத்தானே அவனா இருக்குமோ? பெருமாள்லாம் இல்லையா, உசுரோட இருக்கிற வெள்ளச்சாமியா. வாங்கய்யா. வெள்ளச்சாமியா? எங்கடா இருக்க? அப்படியே பீச்சங்கால் பக்கம் வாங்கய்யா. பீச்சங்கால் எது இங்கிட்டா? அப்படி இல்லையா, அப்படி இல்லையா, அப்படியே நேரா வாங்க ஐயா. நேரா நேரவா? அப்படியே வா. அப்படியே கீழே குளிச்சு குழிக்குள்ள பாருங்க ஐயா. குழிக்குள்ள பாக்கவா? அப்படியே கீழே பாருங்க சாமி. அட என்ன கன்றாங்க அது? ஏன் இதுக்குள்ள இருக்க? நாய் துரத்திட்டு வந்தேன், 5 நாளா குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். வெளியில வரவே முடியலண்ணா. அட கர்மம் முடிச்சவனே, நாய் விரட்டணும்னா அப்படி மரத்து பக்கம் ஓடிக்கிடி ஒளிய வேண்டியதானே. இதுக்குள்ளே விழுந்த? குழிக்குள்ள எவனா வேணும்னு விடுவானா? நான் குழிக்கு மேல ஓடுவாங்க ஓடுற. அப்படியே மடமடன்னு மண்ணு சரிச்சு குழிக்குள்ளே உழுதுட்டேன். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உங்க கைய கொடுத்து காப்பாத்துக்கல. கைய கொடுத்து காப்பாத்தவா? என்னென்ன சடக்குன்னு கைய இழுத்துக்கிட்டா? இல்லடா, வெள்ள மனசு மட்டும் இருந்தா பத்தாது, விவரமா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு உதவி பண்றதுக்கு முன்னால மூளையை யூஸ் பண்ணணும்டா. இப்ப நான் உனக்கு கை கொடுக்கறேன்னு வச்சுக்க, நானும் செழிப்பாய் உள்ள வந்துட்டனா 2 பேரும் உள்ள கிடக்கணும். உழமாட்டல, நீ உழமாட்ட. அதை எப்படி சொல்ற? நீ அறிவாளிட. இது ஆமா. ரைட் ரைட். என்ன புத்திசாலின்னு சொன்ன பத்தியா? இந்த ஒரு வார்த்தைக்கு தான் அண்ணன் இங்க நிக்கிற. காப்பாத்தறேன் உன்னை. காப்பா. என்னென்ன வேட்டி அவுக்குற? பாறா, அப்ப என்ன பண்ண போறேன் பாறா. பாறா உர்றாத. அப்படிடா. புடிச்சு வேலை இழுத்து பாத்து. மெல்ல மெல்ல மெல்ல. என்ன இருக்காரா? அச்சச்சோ. என்னடா என்ன இழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்ட? நான் என்ன நன்றி கட்டவனா? உன்னை காப்பாத்தாம விட மாட்டானே. புடின வேட்டிய அப்படி பண்ற ராசா. நல்லா புடிச்சுக்க. இல்லடா. இல்ல. வா. இல்லடா, இழுக்க மாட்டேங்கற. வா மேல வா. இல்லடா. ஏன்டா? என்னண்ணே வேட்டிய புடிங்கிட்ட? அடசை. ஓ வேட்டின்னு புடிங்கிட்டியாக்கா? இழுக்கவே இல்ல, வேட்டியை தூக்கி போட்டு புடிங்கிட்டியாமா. காப்பாத்துறா. அண்ணே கட்டிக்கனே. அப்ப நீ வெட்டிக்கிற இதோட. டேய் என்னடா நியாயம் இது? ஏய் யாராங்க? வாங்கடா, வாரம் மழை வர்ற மாதிரி இருக்கு. வயல்ல விதை விட்டுருக்கு, இன்னைக்கு விதைக்கு பாக. போய் தண்ணி கட்டுங்க, போங்க போங்க. மூட்டை எல்லாம் வெளியில கிடக்குது, வாங்க உள்ள எடுக்கலாம் வாங்க. ஏய் மழை வந்துருச்சு, ஓடி போய் நெல் மூட்டை அடிச்சு சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க.
ஐயா நாத்தாங்கல்ல தண்ணி வச்சு கேட்டிருக்காங்க ஐயா யாரோ. ஏய் நீ விடு. வாப்பா வா. என்ன நல்லா இருக்கியா? பரீட்சையெல்லாம் நல்லபடியா எழுதியிருக்கில்ல? அண்ணே எங்க? அப்புறம் இந்த வருஷம் 25 லோடு நெல் அனுப்பிச்சிருக்கேன், 216 லோடு கரும்பு அனுப்பிச்சிருக்கேன், 15,000 லிட்டர் பால் கறந்து அனுப்பிச்சிருக்கேன், அப்புறம் தேங்காய் மாங்காய் அது இதுன்னு ஏகப்பட்டதை அனுப்பிச்சிருக்கேன். அண்ணே எங்க? ஏய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ எதையோ கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணே எங்கம்மா? அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா? ஏய் யார அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு இருக்கியா? அவன் உன் அண்ணன் இல்லடா. இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. உன் படிப்பு கிடக்கூடாதுங்கிறதுக்காக உன்கிட்ட எதையுமே சொல்லாம பொறுமையா இருந்தேன்டா. உனக்கு படிப்பை தவிர வேற ஏதாவது தெரியுமா? இந்த குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு தான்டா தெரியும். நீ இங்க இல்லாத போது என்ன நடந்துச்சுன்னு சொல்ற கேளு. நான் செஞ்சது சரியா தப்பான்னு இப்ப சொல்லு. நல்ல காரியத்தை பண்ணப்பா. நான் முதலே நினைச்சேன் உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு நான் காலேஜுக்கு திரும்பி போறப்போ 10,000 ரூபாய் பணம் கொடுன்னு அண்ணன் கிட்ட கேட்டேன். இங்க என்ன பணம் காய்க்கிற மரமா இருக்கு? நீ கேட்கிற பணம் பணம் கொடுக்கறதுக்கு? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிச்சு, அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, பாட்டி செத்து போச்சு அந்த செலவு. குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? மாசம் 1ஆம் தேதி வருதோ இல்லையோ நீ இருக்கிற இடத்துக்கு பணம் வந்து சேருது அப்படின்னு சொன்னப்போ நீங்க வந்து பணத்தை கொடுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப கூட பணத்தை கொடுக்காம ஜீப்ல போயில நீ கேட்ட உடனே பணத்தை கொடுத்தா எப்ப கேட்டாலும் பணத்தை கொடுத்து தம்பி கெடுத்தான்னு அப்பா நினைச்சுக்குவாங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். நீ கேட்டதை விட 5,000 ரூபாய் மேல எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 15,000 ரூபாய் கையில கொடுத்தாரு. அப்பவே நினைச்சேன் இது நம்ம ரத்தமா இருக்காது வேற ரத்தமா இருக்கும்னு. அதுக்கப்புறம்பா காலேஜ்ல படிக்கிற தம்பியை பார்க்க ஒரு அண்ணன் எப்படி வருது? சோளக்காட்டு பொம்மை மாதிரி வருது. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிண்டல் பண்ணாங்க, தாங்க முடியாம அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஆஹா இது நம்ம ரத்தமா இருக்காது வேற ரத்தமா இருக்கும்னு. நல்ல வேலைப்பா, இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சு நான் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளதுக்கு முன்னாடி நீங்களே இந்த விஷயத்தை கிளியர் பண்ணீங்க பாத்தீங்களா? யூ ஆர் ரியலி கிரேட் பா. கை கொடுங்க கை கொடுங்க. பாத்தியாடி பட்டாமணி இது வம்சத்தை? நான் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுது. நிறுத்தியா? பட்டாமணியாங்கிற ஒரே பட்டத்தை வச்சுக்கிட்டு 30 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு எப்படி விவசாயம் பண்றதுன்னு தெரியாம முட்டி அடிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு இன்னைக்கு 300 ஏக்கர் நிலம் இருக்குதே, அது யாரால? ஏன் அண்ணனால? அவரை புள்ள இல்லைன்னு சொன்னியே, அவருக்கு அப்பாவா இருக்க முதல்ல உனக்கு தகுதி இருக்கா? இந்த வருஷத்தோட கணக்கு என்ன நீ சொன்னியே, இத்தனை வருஷத்தோட கணக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 25 லோடு நெல்லு, 240 லோடு கரும்பு, 100 லோடு வாழை, 50 லோடு தேங்காய், 25 லோடு மாங்காய், 15,000 லிட்டர் பால். இதெல்லாம் ராத்திரி பகல்னு பார்க்காம, மழை வெயில்னு பார்க்காம, பனின்னு கூட பார்க்காம வருஷ கணக்கா கஷ்டப்பட்டு அனுப்பிச்சது யாரு? ஏன் அண்ணன். தான் படிக்காம மாடு மேய்க்கிற குச்சியை கையில எடுத்துக்கிட்டு ஸ்லேட்டு குச்சியை என் கையில கொடுத்து எழுது அவன் நான் எழுது கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து உன் முன்னாடி வந்து நிக்கிறேன்னா அது காரணம் யார் தெரியுமா? ஏன் அண்ணன். இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நமக்கு சேர்த்து வச்சாரு. அவர் ஆசைப்பட்ட அண்ணியை அவர் கூட சேர்த்து வைக்காம கொன்னுட்டியா? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க சொல்லு. அது எப்படி? அது கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு தவேந்தி ஒரு டம்ளர் காஃபி எடுத்துட்டு வான்னு கேக்குறப்போ அண்ணன் கறந்த பாலை எடுத்துட்டு வந்து நொர பொங்க ஆத்தி அம்மா குடுக்கறப்போ அண்ணாந்து குடிச்சியே, அது காஃபி கிடையாது, என் அண்ணனோட ரத்தம். இந்த வீட்ல இருந்து நீ ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சாலும் அது தண்ணி கிடையாது, என் அண்ணனோட வேர்வை. அவரு எங்க இருக்காரு, நீ எங்க இருக்க? அவரை அண்ணன் சொல்லிக்க நான் பெருமைப்படுறேன், உன்னை அப்பான்னு சொல்லிக்க நான் வெட்கப்படுறேன். எந்த கௌரவம் முக்கியம், சொத்து முக்கியம், அந்தஸ்து முக்கியம் இது வரைக்கும் நீ வாழ்ந்தியோ அதையே கட்டிப்பிடிச்சு வாழ்ந்துக்கோ. எதை அசிங்கம் சொல்லி வீட்டை விட்டு வெளியே அமிச்சியோ அந்த அசிங்கம் தையா என்னோட அண்ணன். அவர் மட்டும் இந்த அளவுக்கு கஷ்டப்படலைன்னா இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா? அப்பேற்பட்ட மனுஷனோட மனசை பார்க்காம கௌரவத்தை பார்த்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீ பண்ண பாவத்துக்கு எத்தனை முறை காசில போய் முழுவினாலும் அந்த பாவத்தை கழுவ முடியாது. ஏமா இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒரு லெட்டர் கூட போடல. நீ இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் தம்பிக்கு தெரியக்கூடாது.
பரீட்சை சரியா எழுத மாட்டான்னு தெய்வா தான் லெட்டர் போட வேணாம்னு சொன்னான். என் அண்ணன் எங்கம்மா? ஊர் முனையில இருக்கிற உடைஞ்ச மண்டபத்துல இருக்காம்பா. டைகர், அண்ணன் எங்கடா? मम धर्मपत्न्यासः रासातीनाम्नीं पिण्डस्वरूपस्याध्यायामि आवाहयामि पूजयामि पूगीप्रभायुक्तं नागवल्लितीर्थं कर्पूरचूर्णं ताम्बूलं मृदेग्यदां पूर्णलमातीङ कर्पूरचूर्णं ताम्बूलं मृदेग्यदां கற்பூரதாம்பூலம் சமர்ப்பயாமி. இந்த பிண்டத்தை எடுத்துன்னு போய் ஜலத்தில் கரைச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. வந்துட்டீங்களா? ஆ, கண்ணல்ல நீங்க தான் என் அண்ணன். இதை யாராலையும் மறுக்க முடியாது. என்னென்ன இது கோலம்? என் ராசாத்தி செத்து போயிட்டால. கருமாதி கொடுக்க வந்தேன். சரி, அது விடுங்க. பரிச்சையில நல்லா எழுதிருக்கீங்களா? அண்ணே, யார் முன்னாடி கை கட்டுறீங்க? வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுறீங்க. இந்த ஊரே உங்க முன்னாடி கை கட்டி நிக்கணும்னே. பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க செய்யறது 2 கடமைன்னு சொன்னீங்க. அதுல ஒண்ணு செய்யல, இன்னொன்னு செஞ்சுட்டு வந்துட்டேன். அது என்னன்னு தெரியுமா? உசுரோட இருக்கிற அப்பனுக்கு கொள்ளி வச்சுட்டேன். என்ன சொல்றீங்க? மரியாதை வேணாண்ணே. உங்களுக்கு இல்லாத சொந்தம், உங்களுக்கு இல்லாத சொத்து எனக்கு வேண்டாம். எனக்கு எல்லாமே என் அண்ணன் தான். என்ன பண்ண? என்ன காரியம் பண்ணிட்டு வந்துட்டேன்? இது நாள் வரைக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் எடுத்து பேசுனதில்லை. இப்படி பண்ணிட்டு வந்துட்டியே. வா வா.